Hey viewers, welcome to Geo of Knowledge. In the module, நம்ம tax and its objectives பத்தி தான் பார்க்க போறோம். In addition, history and purpose of taxation பத்தியும் பார்க்கலாம். Geo of Knowledge channel மறக்காம subscribe பண்ணிருங்க and please press the bell icon for notification. So let's get into the slides now. இந்த ஸ்லைட்ல நமக்கு கவர்மெண்ட் ஏன் டாக்ஸ் அதாவது வரி விதிக்கிறாங்க, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் டாக்ஸிங் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். டாக்ஸ் அப்படின்றது கவர்மெண்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்ல ரெவென்யூனே சொல்லலாம். இட் இஸ் a mandatory fee or a financial charge levied by an government on its individual இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயும் இருக்கலாம். ஒரு தனிநபர் டாக்ஸ் செலுத்த மறந்துட்டாலோ இல்ல ரெஃப்யூஸ் பண்ணாலோ அவங்க மேல சீரியஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் லாக்கு கீழே லயபிள் ஆவாங்க. எதுக்காக கவர்மெண்ட் தன்னோட மக்களுக்கு டாக்ஸ் அப்படின்னு கொடுக்கறாங்க, வரி விதிக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த காசெல்லாம் எடுத்து தன்னோட மக்களுக்கே தான் திருப்பி கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அண்ட் சிட்டிசன் டெவலப்மெண்ட்டுக்காக செவரல் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாவும் ஸ்கீம்ஸ் மூலியமாவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலியமாவும் கவர்மெண்ட் நம்மளுக்கு தராங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலியமா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அத்தாரிட்டி கொடுக்கறாங்க டாக்ஸ் லெவி பண்றதுக்கு. இந்த ஸ்லைட்ல நம்ம ஹிஸ்டரி ஆஃப் டாக்ஸேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ 3000 to 2800 பிசிக்கு முன்ன ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்லயே டாக்ஸேஷன் அப்படின்ற வேர்ட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேரோஸ் டாக்ஸஸ் எப்படி லெவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்ல இருந்து இல்லாம ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல இருந்தும் லேபர்ல இருந்தும் ஒரு ஷேரை அவங்க டாக்ஸா விதிச்சிருக்கிறாங்க. ஸோ 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அகஸ்டஸ் சீசர் என்ன டிகிரி புட் ஃபோர்த் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்க the entire world should be taxed, அதாவது மொத்த உலகமே டாக்ஸ் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவை பொறுத்த அளவுல ஆஃப்டர் த சிப்பாய் மியூட்டினி ஆஃப் 1857க்கு அப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ட்ரெஷரியை ஃபில் பண்றதுக்காக சர் ஜேம்ஸ் வில்சன் கொண்டு வந்த ஆக்ட் தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டாக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் டெவலப் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்குள்ள இருக்க பேசிக் டிஃபரன்ஸ் அல்லது வேறுபாடுகள் பத்தி இப்ப பார்க்கலாம். So firstly, taxes can fail to raise sufficient revenue to cover government spending. அதாவது டெவலப் கண்ட்ரீஸ்ல டாக்ஸஸ் கவர்மெண்ட்க்கு சஃபிஷியன்ட் ரெவென்யூ கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. செகண்டா, வரி விதிக்கிறது மூலமா ஹை இன்கம் ஏர்னர்ஸ்க்கு ஃபேவராவும் லோ இன்கம் ஏர்னர்ஸ்க்கு அப்போசிங்காவும் இருக்கு இன் டெவலப் கண்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர்டா, டாக்ஸ் இவேஷன் அண்ட் அவாய்டன்ஸ் நடக்கிறதுனால கவர்மெண்டோட ரெவென்யூ குறையுது, அதாவது அரசுக்கான வருவாய் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த்தா பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸஸ் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்ட் எக்கானமில மோசமான இல்ல ப்ரொடக்டிவ் அவுட்கம்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்டா, டாக்ஸஸால எக்கனாமிக் growth அதாவது பொருளாதார வளர்ச்சி இன்எஃபிஷியன்ட் இல்ல திறமையற்று செயல்படும் இன் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆர் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி. ஸோ இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல டாக்ஸ் இவேஷன் ஆர் டாக்ஸ் லிவிங் அப்படின்றது சீரியஸாவே ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான். ஏன்னு கேட்டாக்க இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்குமே ரொம்ப ஸ்மால் ஒர்க் இல்ல அன்ரெகுலேட்டட் என்டர்பிரைசஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட டாக்ஸ் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் கவர்மெண்ட்டுக்கு. சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதுனால இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றது ரியலாவே பர்டன்சம் அண்ட் இன்எஃபிஷியன்டா இருக்குது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல டாக்ஸ் சிஸ்டம்ல ஏதோ ஒரு டேட்டா இல்ல ரெகுலேஷன் இல்ல சேஞ்சஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அக்கர் ஆறதுனால அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கும் சரி அண்ட் கவர்மெண்ட்க்கும் சரி டாக்ஸேஷன் ஒரு பர்டனா இருக்குது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினா, பிரேசில், இந்தியா, கென்யா, கொரியா அண்ட் ரஷ்யா. ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் அப்படின்னா அரசு தன்னோட குடிமக்கள் அவங்களோட வருமானத்துல இருந்து நேரடியா விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நெக்ஸ்டா பார்த்தோம்னாக்க வெல்த் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், கேபிட்டல்ஸ் கெயின் டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்குள்ள வரும். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம்.
ஸோ நார்மலாகவே கவர்மெண்ட் எந்த ஒரு கான்செப்ட் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக முன் வச்சாலும் இல்லை அதை கடைபிடிச்சாலுமே அதுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த அல்டிமேட் கோல் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல் ஆஃப் சைக்ளிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் பிஓபி டிஃபிகல்டிஸ், நான் ரெவென்யூ அப்ஜெக்டிவ். இதெல்லாம் தான் டாக்ஸேஷனோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ டாக்ஸால எக்கனாமிக் எப்படி டெவலப் ஆகுது, பொருளாதார வளர்ச்சி பத்தி பார்க்கலாம். ஸோ டாக்ஸ் அப்படின்றது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்ஸால தான் கேபிட்டல் ஃபார்மேஷனே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்கனாமிக்கலா கவர்மெண்ட் பப்ளிக் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக டாக்ஸை டேப் பண்றாங்க. ஒரு ப்ராப்பரான டாக்ஸ் பிளானிங் இருந்தா நேஷனல் இன்கம் ரேஸ் ஆகும். எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ரேஸ் பண்றது இல்ல புது டாக்ஸ் இம்போஸ் பண்றது மூலமா கேபிட்டல் ஃபார்மேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா நடக்குது ஒரு கண்ட்ரில. அண்ட் மோர் ஓவர் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு டாக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான மூலதனம்னே சொல்லலாம். அதனாலதான் கேபிட்டல் ஃபார்மேஷனே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நியூ டாக்ஸ் பாலிசிஸ் கவர்மெண்டோட ரெவென்யூஸ் அண்ட் இன்கம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் another ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு அன்ப்ரொடக்டிவ் செக்டர்ல நம்ம டாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ டாக்ஸ் பாலிசிஸ் ஒரு டெவலப்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ்ல மட்டும்தான் முன் வைக்கணும். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தோம்னாக்க ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். டாக்ஸ் பாலிசிஸ் சீக்வென்ஸா நடந்தாலே எக்கனாமிக் டெவலப் ஆகும். ஸோ எக்கனாமிக் டெவலப் ஆனாலே எல்லாருக்குமே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பேஸ் கான்செப்ட். ஸோ டாக்ஸால ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்க டாக்ஸால இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டிமுலேட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆக ஆக there will be a rise in income and employment through the multiplier mechanism அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம பிரைஸ் ஸ்டெபிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் தேர்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தாக்க பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. Taxes are regarded as an effective means of controlling inflation. அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலமா பிரைவேட் ஸ்பெண்டிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நேச்சுரலி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை அது ரெடியூஸ் பண்ணுது. தஸ் இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க டாக்ஸ் செலுத்துறது மூலியமா, வரி கட்டுறது மூலியமா அதிகமான இன்ஃபிளேஷன் அண்ட் டீஃபிளேஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அண்ட் பிரைஸ் ஸ்டேபிள் ஆக்குறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டெப் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம கண்ட்ரோல் ஆஃப் சைக்ளிக் ஃபிளக்சுவேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படின்னாலே காமனா ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது தான் பொருள். ஸோ ஷிஃப்டிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஆர் அப் அண்ட் டவுன் இன் தி லெவல், ஸ்ட்ரென்த் ஆர் வேல்யூ ஆஃப் சம்திங். ஸோ பிரைஸ் எப்பயுமே ஸ்டேபிளா இருக்காது. ஸோ பிரைஸ் இல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது எதுவுமே ஸ்டேபிளா இருக்காது. தேர் வில் பி எ ஃப்ரண்ட் அண்ட் பேக் திங் இன் தட். ஸோ அந்த வகையில ஃபோர்த்தா இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தாக்க கண்ட்ரோல் ஆஃப் சைக்ளிக் ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ டிப்ரெஷன் அப்போ ஒரு கண்ட்ரியில டாக்ஸஸ கம்மியா அவங்க லெவி பண்ணுவாங்க அண்ட் பூம் அப்போ டாக்ஸஸ அவங்க அதிகமா லெவி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்கா அவங்க செய்யறதுனால ஃபிளக்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ நம்ம ரிடக்ஷன் ஆஃப் பிஓபி டிஃபிகல்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபிஃப்த் அப்ஜெக்டிவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஓபி அப்படின்னாக்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள ஒரு கண்ட்ரியோட மணி ஃப்ளோ எப்படி இருக்கு அண்ட் அவுட் ஃப்ளோ ஆஃப் மணி டு தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் எப்படி நிலவரத்துல இருக்குன்றத காட்டுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அனதர் நேம் என்னன்னு பார்த்தாக்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அல்லது பரிவர்த்தனை அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தாக்க கஸ்டம் டியூட்டி. எப்ப கவர்மெண்ட் கஸ்டம் டியூட்டியை லெவி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குட் நார்மலாவே இன்டர்நேஷனல் பார்டர்ஸை தாண்டி ட்ரேட் நடந்தா அதை இம்போர்ட் இல்ல எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிற இடத்துல தான் இந்த கஸ்டம் டியூட்டி அப்படின்ற ஒரு டாக்ஸை கவர்மெண்ட் விதிக்கிறாங்க.
ஸோ இது விதிக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தாக்க, கஸ்டம் டியூட்டி வந்து வருவாய், அதாவது கவர்மெண்டோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது, உள்நாட்டு தொழிலை பாதுகாக்குது, அதாவது டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை சேஃப்கார்ட் பண்ணுது, அண்ட் குட்ஸோட மூவ்மெண்ட்டை ஒழுங்குபடுத்துது, சீரமைக்குது இல்ல ரெகுலேட் பண்ணுது. Thus, taxes and custom taxes இதெல்லாம் வந்து சீரா செஞ்சாக்க BOP டிஃபிகல்டிஸ்ல இருந்து அந்த எக்கானமி ப்ரொடெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய அப்ஜெக்டிவ் நான் ரெவென்யூ அப்ஜெக்டிவ். இது ரொம்ப ஈஸியான அப்ஜெக்டிவ். ஸோ டாக்ஸ் லெவி பண்றப்போ அதுல எந்த ஒரு இன்இக்வாலிட்டிஸும் இருக்கக்கூடாது. அதிகமா காசு இருக்கவங்க, அதாவது ரிச்சர், அவங்களுக்கு ஹையர் டாக்ஸ் இருக்கணும், அண்ட் புவருக்கு லோவர் டாக்ஸ் விதிக்கணும் அப்படின்றது தான் கட்டாயம். நம்ம இவ்வளோ நேரமா டாக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது வரியோட முக்கியத்துவங்கள் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது டாக்ஸ் அப்படின்றது எதுக்காக நம்மளுக்கு விதிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ டாக்ஸோட பிரைமரி பர்பஸே பார்த்தாக்க கவர்மெண்டோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். கவர்மெண்ட் எதுக்கு ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும்? கவர்மெண்ட் தன்னோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஹியூஜ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை அவங்க மீட் பண்றாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டெவலப்மெண்டல் பிளான்ஸ்லாம் இந்த டாக்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு நிறைவேறுது. மாடர்ன் இயர்ஸ்ல டாக்ஸ் அப்படின்றது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் எக்கனாமிக் பாலிசியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குது. இந்த டாக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரில மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே விதிக்கப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். So in very simple words, tax is something which means an individual's pay that benefits the society at whole. I hope this module has given you an interesting knowledge about tax and its objectives, in addition with purpose and the history of taxation. If you like the contents that I've stated here, please like, comment and share my channel. Subscribe to DOK and please press the bell icon for notification. Thank you, viewers.